ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் சீரிஸ் அப்படின்ற சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 22வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 21 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஷார்ட்கட் என்ன டாபிக்ல இருந்து சார் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன மாதிரி மாடல் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வட்டி வீதமும் சமமா இருக்கிற மாதிரி மாடல்ல கொண்டு வந்திருக்கோம். இதுல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது, இயர் கேட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது, மடங்கு டைப் சம் தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி மாடல்ல கேட்டா எப்படி ஷார்ட்கட்டா சால்வ் பண்றதையும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு தொகைக்கான தனிவட்டியானது, அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையை போல், அத்தொகைங்கிறது ஒண்ணு இல்ல அசல போல்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மடங்கு? 1/9 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு மடங்குனா சிம்பிளா மல்டிப்ளை பண்றதான அர்த்தம். மடங்குனா டைம்ஸ் அப்படின்னா மல்டிப்ளை பண்றதா அர்த்தம். ஓகேங்களா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க, வருட வட்டி வீதமும் காலமும் சமம் எனில் அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ப்ரொசீஜர் படி சால்வ் பண்றதை நான் செகண்ட் சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஷார்ட்கட்டை சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி மடங்குல கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் இயரும் சமம்னு சொல்லிட்டாங்கன்னா சிம்பிளா ரூட்டை போட்டுருங்க. ஓகேங்களா? ரூட்டை போட்டுருங்க. இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுருங்க. 1/9. நமக்கு எப்பயுமே பிரின்சிபலை போல இந்த இடத்துல எப்பயுமே தொகையை போல் அசலை போல் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்ல கிடைக்கும், என்னங்கிறது இயர்ல கிடைக்கும். ஸோ ரெண்டுமே சேம் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறப்போ பர்சன்டேஜ்ல எடுத்துக்கணும், என் அப்படின்றப்போ இயர்ல எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது சிம்பிளை பண்ணா என்ன கிடைக்கும்? ரூட் 100ஓட வேல்யூ என்ன? 10. ரூட் 9ஓட வேல்யூ என்ன? 3. 10 வந்து 3ஆல டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. 10ல எத்தனை 3 இருக்கு? 3 × 3 9. 10ல 9 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன? 1 அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த ரிமைண்டரையும் நம்ம எந்த நம்பரால டிவைட் பண்றோமோ அதே நம்பரால கட் பண்ணி விட்டுருங்க. 3ஆல கட் பண்றோம். ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 1/3 பர்சன்டேஜ். ஏன் சார் பர்சன்டேஜ் எடுக்கிறீங்கன்னா, நமக்கு கேட்டது பாருங்க, ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் பர் ஆனம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து டைரக்டா பர்சன்டேஜ்னு எடுத்திருக்கோம். இதாங்க இதுக்கான ஷார்ட்கட்டு. சிம்பிளா இந்த மாதிரி மாடல் வந்துச்சுன்னா இதை மட்டும் போட்டுருங்க. ரூட்டு எவ்வளவு மடங்கு கொடுத்துருக்காங்களோ அது இன்ட்டு 100. ஓகேங்களா? மடங்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இன்ட்டு 100ன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இன்ட்டு 100 போட்டிருக்கோம். இந்த இதுல ரெண்டும் சேம், வட்டி வீதமும் வருடமும் சேம் அப்படின்னு சொன்னனாலதான் நம்ம ரூட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு சமம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? இதை ப்ரொசீஜர் படி எப்படி சார் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தனி வட்டிங்கிறது தொகையை போல் அசலை போல் 1/9 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் அப்படியே பர்சன்டேஜா மாத்திடுறேன். பர்சன்டேஜா மாத்திரம் என்ன கிடைக்கும்? தனிவட்டி சதவீதம் ஈக்குவல் டு 1/9 இன்ட்டு அசலோட சதவீதம் என்பதே நம்ம கடன் வாங்குற தொகை அல்லது கடன் கொடுக்கிற தொகை 100% தான் இருக்கும். ஸோ 100. நம்ம வீடியோஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ்ங்கிறது என்ன சொன்னோம்? என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? எண்ணும் ஆரும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம எண்ணுக்கு பதில் என்ன எடுத்துடலாம்? ஆறுன்னு எடுத்துடலாம். அப்ப ஆர் இன்ட்டு ஆறுன்னு மாறும். ஆர் இன்ட்டு ஆர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்றது கிடைக்கும், which is equal to 1/9 இன்ட்டு 100. ஸோ இங்க இருக்க பவர் 2 வந்து ஈக்குவல் டு அன்சைட் போகும்போது பவர்ல 1/2 போகும். பவர்ல 1/2நாலும் ரூட்னாலும் சேம். ஸோ 100 டிவைடட் பை 9. ரூட் 100ஓட வேல்யூ 10, ரூட் 9ஓட வேல்யூ 3. ஸோ 10/3 எப்படி எழுதலாம்? 3 1/3 அப்படின்னு எழுதலாம். ஸோ நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாங்கன்னா 3 பாத்தீங்கன்னா 3 1/3. n கேட்டிருந்தாங்கன்னா இதே கொஸ்டினோட n கேட்டிருந்தாங்கன்னா 3 1/3 இயர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? 3 1/3 இயர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, அதனால பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஷார்ட்கட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொசீஜர் வேணும் அப்படின்றவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சார் எனக்கு ஒண்ணு போதுன்னா ஏதோ ஒண்ணு மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகேங்களா? நமக்கான இரண்டாவது கேள்வி சேம் மாடல். ஓகேங்களா? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு தொகைக்கான தனிவட்டியானது, ஓகேங்களா, ஒரு தொகைக்கான தனிவட்டியானது அத்தொகையின், தொகைங்கிறது என்ன? அசல். அந்த தொகையை போல 16/25 மடங்கு. ஸோ 16/25 போட்டுருங்க. இன்ட் என்ன? மடங்குன்னு சொன்னா என்ன சொன்னோம்? 100. நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணும்? ரெண்டுமே சமமான்னு கேட்டிருக்காங்க. சமமா இருக்கான்னு செக் பண்ணும். வட்டி வீதமானது கால அளவிற்கு சமம். வட்டி வீதமானது, வட்டியானது கால அளவிற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்க.
இஃப் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் அண்ட் டைம் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா, இங்கிலீஷ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் அண்ட் டைம் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஈக்குவல்னு சொன்னா என்ன பண்ணிடணும், ரூட்டை போட்டுறணும். நமக்கு என்ன கேட்கறாங்க, ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வட்டி வீதம்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம இது சிம்பிளே பண்ணா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும் அல்லது n தான் கிடைக்க போகுது. ஸோ √16 வேல்யூ 4, √25 வேல்யூ 5. ஏன்னா 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 கிடைக்கும், √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். 4 ஸ்கொயர் பண்ணா 16 கிடைக்கும், √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். 100 ரூட் வேல்யூ பாத்தீங்கன்னா 10 அப்படின்றது கிடைக்குங்க. இதை சிம்பிளை பண்ணிடலாங்களா, 1 5 5, 2 × 5 10, அப்ப 4 × 2 8% என்பதான் இந்த கொஸ்டினுக்கான வட்டி வீதமா இருக்கு. இதே கொஸ்டினுக்கு இயர் கேட்டிருந்தாங்கன்னா என்ன கிடைக்கும், 8 இயர் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, ரெண்டுமே சேம். ஓகேங்களா, n கேட்டாங்கன்னா இயர்ல போட்டுருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா பர்சன்டேஜ்ல போட்டுருங்க. ஓகேங்களா, இதே மாடல்ல இன்னொரு சம்மும் கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கான கடைசி சம். சேம் அதே மாதிரி மாடல்ல தான். ஓகேங்களா, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, தொகையின் தனிவட்டியானது அசலினை போல் 4/9 ஆகவும், ரெண்டு சேம் தான். ஓகேங்களா, 4/9 மடங்குனாலும் ஆகவும் அப்படின்னாலும் சேம். ஸோ 4/9 எழுதிக்கோங்க. அசலை போலன்னு சொல்லிட்டாங்க, அசல் எப்பயுமே 100% எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, காலமும் வட்டி வீதமும் சமம். காலமும் வட்டி வீதமும் சமம்னா என்ன சொன்னோம், ரூட்டை போட்டுருங்கன்னு சொன்னோம். என்ன கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 6 நாளும் n நாளும் சேமா தான் கிடைக்க போகுது, சேம் நம்பர் தான் கிடைக்க போகுது. ஸோ ரூட் எடுத்துடலாம். 4 ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயரோட வேல்யூ தான் 4, ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். 3 ஸ்கொயர் வேல்யூ தான் 9, ஸோ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். 10 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 100 ரூட் வேல்யூ. ஸோ 2ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 20 அப்படின்னு கிடைக்கும், டிவைடட் பை 3. 20ல எத்தனை 3 இருக்கு, 6 × 3 18. ஓகேங்களா சார், இது எனக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியல சார் அப்படின்னா சிம்பிளா 20 3ஆல வகுக்கணும். கரெக்டுங்களா, 6 × 3 18. அப்ப பேலன்ஸ் 2, மீதிங்கிறது 2ன்னு கிடைச்சிருக்கு. இந்த மீதியை என்ன பண்ணுவோம், இந்த நம்ம எந்த நம்பரால டிவைட் பண்றோமோ அதே நம்பரால டிவைட் பண்ணுவோம். ஸோ மீதிங்கிறது 2, நம்ம எந்த நம்பரால டிவைட் பண்றோம், 3ஆல டிவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 3. அப்ப 6/2/3 அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நம்மளோட ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்டுருங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸை ரொம்பவே கம்மியான பேர் தான் பாக்குறீங்க. அதுவும் இல்லாம நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டினே கேட்கறாங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு, நீங்களா வீடியோ எடுக்கிறீங்கன்ட்டு. ஆக்சுவலி நான் பாத்தீங்கன்னா சாய்ஸ்ல ஒரு புக், சாய்ஸ் அகாடமிக்கு ஒரு புக்கே போட்டு கொடுத்துருக்கேன். கடல் கணிதம் அப்படின்ற புக்கே நம்ம தான் போட்டு கொடுத்தோம். ஓகேங்களா, கடல் கணிதம் அப்படின்ற புக்கு பாத்தீங்கன்னா நம்ம தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது தெரியாம இருக்கு. ஸோ மக்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, கடல் கணிதத்தோட ஆத்தர் வந்து நான் தான். அதாவது 2016ல இருந்து 23 வரைக்கும் புக் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஓகேங்களா, 24ல பாத்தீங்கன்னா சார் வந்து அப்டேட் மட்டும் பண்ணிக்கிட்டாங்க 24ஓட கொஸ்டினை. ஸோ மறக்காம தெரிஞ்சுக்கோங்க, இனிமேல் கேட்காதீங்க. அந்த மாதிரி மெசேஜ்ல நிறைய பேர் கேட்கறாங்க, கமெண்ட்லேயே சொல்றாங்க உனக்குலாம் என்ன தகுதி இருக்குப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இனிமேல் அப்படி ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்காதீங்க. ஸோ எனக்கு ஏதோ தகுதி இருக்கு அப்படின்றனால தான் நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம அதை மட்டும் மறந்துடாதீங்க. சரி, ஓகே, மக்கள்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஷார்ட்கட் பார்ட்டுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.